10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வெளியிட்டுள்ளார். தமிழகம் முழுவதும் 8,01,239 மாணவர்கள் தேர்வு எழுதிய நிலையில் 93.80% மாணவர்கள், அதாவது 8,17,261 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 95.88% மாணவிகளும் 91.74% மாணவர்களும் தேர்ச்சி பெற்றுள்ள நிலையில் மாணவர்களை விட 4.14% மாணவிகள் அதிக தேர்ச்சி பெற்றுள்ளனர். கடந்த ஆண்டு பொதுத் தேர்வை விட இந்த ஆண்டு தேர்ச்சி விகிதம் 2.25% கூடுதலாக உள்ளது. 4,917 பள்ளிகளும் 1,867 அரசு பள்ளிகளும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளன. தேர்வு எழுதிய மாற்றுத்திறனாளி மாணவர்களில் 92.83% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். அதேபோல் தனித் தேர்வர்களில் 40.46% பேர் தேர்வாகியுள்ளனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பாடவாரியாக 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை மற்றும் தேர்ச்சி விகிதங்கள் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி தமிழில் 98.09% மாணவர்களும், ஆங்கிலத்தில் 99.46% மாணவர்களும், கணிதத்தில் 96.57% பேரும், அறிவியலில் 97.90% பேரும் மற்றும் சமூக அறிவியலில் 98.49% மாணவர்களும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். அதே சமயம் தமிழில் 8 மாணவர்களும், ஆங்கிலத்தில் 346 மாணவர்களும், கணிதத்தில் 1996 மாணவர்களும், அறிவியலில் 10,838 மாணவர்களும், சமூக அறிவியலில் 10,256 பேரும் 100க்கு 100 மதிப்பெண் பெற்றுள்ளனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாவட்ட வாரியாக அதிக தேர்ச்சி பெற்றவர்கள் எண்ணிக்கையில் சிவகங்கை முதலிடத்தை பிடித்துள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் 98.31% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 97.45% உடன் விருதுநகர் 2ஆம் இடத்தையும், 96.76% தூத்துக்குடி 3ஆம் இடத்தையும், 96.66% கன்னியாகுமரி 4ஆம் இடத்தையும், 96.61% திருச்சி 5ஆம் இடத்தையும் பிடித்துள்ளன. அரசு பள்ளி மாணவர்களில் அதிக தேர்ச்சி சதவிகிதம் பெற்ற முதல் 5 மாவட்டங்களை பொறுத்தவரை இதிலும் முதலிடத்தை சிவகங்கையே பிடித்துள்ளது. 97.49% சிவகங்கை முதலிடத்திலும், 95.57% விருதுநகர் 2வது இடத்தையும், 95.47% கன்னியாகுமரி 3ஆம் இடத்தையும், 95.42% திருச்சி 4ஆம் இடத்தையும் மற்றும் 95.40% தூத்துக்குடி 5ஆம் இடத்தையும் பெற்றுள்ளது. 11ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வெளியிட்டுள்ளார். மொத்தம் 8,07,098 மாணவர்கள் தேர்வு எழுதிய நிலையில் அவர்களில் 92.09%, அதாவது 7,43,232 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 95.13% மாணவிகளும் 88.70% மாணவர்களும் தேர்ச்சி பெற்றுள்ள நிலையில் மாணவர்களை விட 6.43% மாணவிகள் அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 11ஆம் வகுப்பில் தேர்ச்சி விகிதம் 0.92% கூடுதலாக உள்ளது. 2042 மேல்நிலைப் பள்ளிகளும் 282 அரசு மேல்நிலைப் பள்ளிகளும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளன. தேர்வெழுதிய மாற்றுத்திறனாளி மாணவர்களில் 91.91% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். அதேபோல் 125 சிறைவாசிகள் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய நிலையில் அவர்களில் 113 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேர்வெழுதிய தனித் தேர்வர்களில் 21.96% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. 11ஆம் வகுப்பில் முக்கிய பாடங்களில் 100 மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை மற்றும் தேர்ச்சி சதவிகிதம் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழில் 97.20% பேரும், ஆங்கிலத்தில் 98.41% பேரும், இயற்பியலில் 98% பேரும், வேதியியலில் 97.54% மாணவர்களும், உயிரியலில் 98.05% மாணவர்களும், கணிதத்தில் 97.74% மாணவர்களும், தாவரவியலில் 95.63% மாணவர்களும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். அதேபோல் விலங்கியலில் 97.09% பேரும், கணினி அறிவியலில் 99.75% பேரும், வரலாற்றில் 94.35% பேரும், வணிகவியலில்
95.22% பேரும், கணக்கு பதிவியலில் 94.04% மாணவர்களும், பொறியியலில் 93.48% மாணவர்களும், கணினி பயன்பாடுகளில் 98.48% மாணவர்களும், வணிக கணிதம் மற்றும் புள்ளியியலில் 94.39% பேரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மேலும் தமிழில் 41 பேரும், ஆங்கிலத்தில் 39 பேரும், இயற்பியலில் 390 பேரும், வேதியியலில் 593 மாணவர்களும், உயிரியலில் 91 மாணவர்களும், கணிதத்தில் 1338 மாணவர்களும், தாவரவியலில் 4 மாணவர்களும் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். அதேபோல் விலங்கியலில் 2 பேரும், கணினி அறிவியலில் 3535 பேரும், வரலாறில் 35 பேரும், வணிகவியலில் 806 பேரும், கணக்கு பதிவியலில் 111 மாணவர்களும், பொருளியலில் 254 மாணவர்களும், கணினி பயன்பாடுகளில் 761 மாணவர்களும், வணிக கணிதம் மற்றும் புள்ளியியலில் 117 பேரும் சதமடித்துள்ளனர். 11ஆம் வகுப்பில் அதிக தேர்ச்சி பெற்ற முதல் 5 மாவட்டங்களில் அரியலூர் முதலிடத்தை பிடித்துள்ளது. அரியலூரில் 97.76% மாணவர்களும், ஈரோட்டில் 96.97% மாணவர்களும், விருதுநகரில் 96.23% பேரும், கோவையில் 95.77% பேரும், தூத்துக்குடியில் 95.07% பேரும் தேர்ச்சி பெற்று அந்த மாவட்டங்கள் முதல் 5 இடங்களை பிடித்துள்ளன. அதேபோல் அரசு பள்ளி மாணவர்களில் அதிக தேர்ச்சி பெற்ற முதல் 5 மாவட்டங்களில் 96.94% தேர்ச்சியுடன் அரியலூர் முதலிடத்தை பிடித்துள்ளது. 95.37%துடன் ஈரோடு 2ஆம் இடத்தையும், 93.07%துடன் நாகை 3ஆம் இடத்தையும், 92.07%துடன் விருதுநகர் 4ஆம் இடத்தையும், 91.97%துடன் சிவகங்கை 5ஆம் இடத்தையும் பிடித்துள்ளன. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க. 10 வருஷமா எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம். பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக பாகிஸ்தான்ல 4 இடம் என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.